ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான உறவே, நான் எல்லோரையும் எப்பொழுதும் உறவென்று அழைப்பதல்ல. ஆனால் ஒரு சிலரை மட்டும் உறவுகள் என்றுதான் நான் அழைப்பேன். அதற்கு முழு காரணமும் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரிதான் உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் உன் மனதில் தோன்றும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கென்று சொல்லிக்கொள்ள ஆள் இல்லையே என்பதுதான். தங்க பிள்ளையே, ஆள் இல்லை என்று ஏன் பயப்படுகிறாய்? ஆள் இல்லாமல் எல்லாம் நான் உன்னை எப்படி வைப்பேன்? உன்னுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளையும் நான் பார்க்கிறேன். மனிதர்களுடைய துணை உன்னுடைய வாழ்வில் இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் தெய்வத்துடைய அருளும் ஆசியும் என்றும் உனக்கு நிலைத்து இருக்கும். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் உன்னை சுற்றி துணை இல்லாமல், எப்படி துணை இல்லாமல் இருக்கிறார், இவளுடைய குணத்திற்கு துணை எப்படி இருக்கும், மனித துணையும் இல்லை, இப்படி நினைக்கிறார்கள். ஆனால் தெய்வத்துணை உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தான் தெரியும். மனிதர்கள் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு 1000 விதமான விஷயங்களை பேசுவார்கள். பேசிவிட்டு எதுவுமே பேசாதது போல நாடகம் முதல் கொண்டு ஆடுவார்கள். காரணம், எது வேண்டுமானாலும் பேசலாம், ஏனென்றால் இவளுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம். ஆனால் யார் ஒருவனுக்கு எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு விஷயத்திலேயும் ஒரு நெருக்கமான உறவுகள் இல்லாமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தெய்வம் துணை இருக்கிறது என்பதையே மறந்துவிடுகிறார்கள். தெய்வத்துடைய துணையை மீறி இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை பத்தியா? தெய்வங்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல. தெய்வங்கள் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக சிறந்த விஷயத்தை கொடுப்பவர்கள். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா பொழுதும் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே வழங்குவோம். அதை விட்டுவிட்டு உங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்றை ஒரு காலமும் ஒரு நேரமும் வழங்க மாட்டோம். ஆனால் இங்கு பல பேர் நினைத்து கொள்வது என்ன தெரியுமா? தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு துணையே இல்லை, அதனால்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை. தெய்வங்கள் உனக்கு துணை இல்லாமல் அல்ல அம்மா, உன்னை எல்லோரும் யார் என்பதையே உனக்கு காட்டுகிறது. அதை புரிந்து கொள். தெய்வங்கள் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை நான் ஒரு தவறான ஒரு கட்டத்திற்குள் அனுப்ப மாட்டேன். நல்ல விஷயத்திலேயே உன்னை வைப்பேன். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் 1000 விதமான விமர்சனங்களையும் பொய்யான விஷயங்களையும் உன் மீது திணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் நீ யார், நீ என்னென்ன விஷயத்தை செய்கிறாய், உனக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாமும் எனக்கு தெரியும். நீ எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கை நமக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்து விட்டதே, அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்து விட்டதே என்று போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எல்லாமும் நலமாகவும் எல்லாமும் வளமாகவும் அமைந்துவிட, எல்லா நேரத்திலேயும் உனக்கு சிறப்பான விஷயங்களே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திட நான் என்றுமே துணை இருப்பேன். ஏகப்பட்ட சுபத்துவமான விஷயங்களோடு வாழப்போகிறாய். அப்படி வாழப்போகும் உனக்கு என்னத்தான் பிரச்சனை? எந்த ஒரு விஷயத்திலேயும் உன் வாழ்வில் பிரச்சனையை கொடுக்காமல் நலமோடு வாழ வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவே உள்ளது. என்னுடைய குறிக்கோள் என்னவென்பது
உனக்கு தெரியும். அதை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய விஷயங்கள் என்னென்ன, என்னுடைய ஆசைகள் என்னென்ன என்பது. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ செழிப்போடும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடும் இருப்பாய். இதுதான் உறுதியானது. நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது. நீங்கள் வேறு யாரின் மீது வேண்டுமானாலும் நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தெய்வம் நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லவா, அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த தெய்வம் உங்களை ஒரு பொழுதும், ஒரு நாளும், ஒரு நிமிஷமும் கைவிட்டு விடாது. எல்லா நிமிஷத்திலேயும், எல்லா நொடியிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை தெய்வம் நல்லது காண வழியிலேயே அழைத்தே செல்லும். இதுதான் உண்மையானது. உண்மையான பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு எப்படி துரோகம் செய்ய மனம் வரும்? ஒரு பொழுதும், ஒரு நாளும் உங்களுக்கு என்னால் எந்த தீங்கும், என்னால் எந்த பிரச்சனையும் ஒரு நாளும் வராது என்பதை நான் இந்த இடத்திலேயே தீர்மானமாக சொல்லிக் கொள்கிறேன். தீர்மானமாக முடிவெடு. எதிலும் வாழ்க்கையை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ, இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ, அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ என்று எந்த நிலையிலும், உன்னை எந்த பிரச்சனையிலேயும் நான் மாட்டிவிடவே மாட்டேன். உன்னை காலம் முழுக்க சந்தோஷத்திலேயே வைக்க வேண்டும் என்பதில்தான் நானும் இருக்கிறேன். சந்தோஷம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. அப்படியே தேவையான ஒன்றை உன்னிடமிருந்து நான் எடுப்பேனா? ஒரு காலமும், ஒரு நேரமும் எடுக்கவே மாட்டேன். திருப்தியோடு இருந்தால் எல்லாம் திருப்தியாகவே இருக்கும். சுபத்துவமான விஷயங்கள் கூடிய விரைவிலேயே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் துணையாக இருப்பேன். எந்த நேரத்திலேயும் உன்னை நான் ஒரு பொழுதும், ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். அலட்சியங்கள் எதிலும் உனக்கு தேவையே அல்ல. எல்லா நிலைமையிலேயும் உனக்கு அற்புதம் என்ற ஒன்று உண்டு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி போய்விட்டதே, இப்படியாகிவிட்டதே, அப்படியாகிவிட்டதே என்று நினைக்காதே. வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகவே நடக்கும். திருப்தியாகவே ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கும் என்று நம்பினால் எல்லாமும் செழிப்பாக இருக்கும். யாரை கண்டு அஞ்ச வேண்டும்? யார் உன்னை என்ன செய்ய போகிறாய்? யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களும் அமையுமே தவிர ஒரு விஷயங்கள் கூட உனக்கு எதிராக அமையாது. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். அதை மட்டும் ஒரு நாளும், ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு காலத்திலேயும், ஒவ்வொரு நேரத்திலேயும் என்னுடைய துணையும் ஆசீர்வாதமும் நிறைந்தே இருக்கும். இன்றும் சரி, என்றும் சரி. திருப்தியோடு வாழ்வது உறுதி. திருப்தியோடு வாழ். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.